போவே கண்ணனும் கூடனாக காதலும் சவுடனாக வாயிருந்து ஓமையாக உயிரிருந்து ஒரு நடைபெறமாக நடந்து கொண்டிருக்கிறேன் தேவி. இந்த காட்டுமா நகரத்திலே காய்கறிகள் எழுப்புவர்கள் ஏற்கோடி உங்கள் இருவரையும் இந்த பாதியாக நான் விட்டு விட்டு தன்னன் தனிமையாக வந்து கத்துகிறேன். அம்மா அஜனுடைய வீடு எங்க இருந்தது இந்த பாதிக்கு தெரியவில்லையே. நான் வந்து பார்க்க முடியும் நேற்றா கூட அந்த வரக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவர் கட்டளை மீது உங்களை எப்பொழுது பார்க்க போகிறேன். கண்ணே தாராவதி என்று என் வாய்க்குழுதை எப்பொழுது அழைக்கப் போகிறேன். மகனே தேவதாதா என்று என் வாய்க்குழுதை நான் எப்பொழுது அழைக்கப் போகிறேன். அறிவா ஒன்றியாக நின்று நான் கத்துகிறேன். அவர்கள் அஞ்ச வேண்டாம் அடித்தாலும் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் இந்த உலகத்திலே எனக்கு யாரும் இல்லையே தேவி. இங்க உலகம் வைத்தான் யார் வைத்தியார் அருமை மகன் உத்தரமை செய்யப்பட்ட ஒரே மகன் எனக்கு பின்னால் 54 அழுகன் என்னை போல லட்சியத்தில் என்ற வெற்றிடத்தை ஆசை மகன் நீயும் என்னை விட்டு பிறந்து போய் விட்டாயா. என்னுடைய ஆசை மனைவி என் அருமை மனைவி அஜனுடைய வீட்டில் எந்தெந்த வேலைகளை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ எந்தெந்த வேலைகளை செய்ய முடியாமல் துன்பப்படுகிறார்களோ தெரியவில்லையே. அம்மா தாராவதி இதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் அருமையான பெண்ணை அறிந்து
இருந்து போய்விட்டார். நான் ஆர்மற்ற அனாதன் என்று கத்துகிறேன், கதறுகிறேன். நிறைவா அஞ்சாது என்று சொல்வதற்கு கூட எனக்கு ஆர்வம். என்னை படைத்த ஆண்டவனே, இதை ஒரு சேர்ந்த அருமை நண்பர் கிராம சேவகர் அவர்கள் எனக்காக ஒரு கைத்தறி ஆடை அன்பளிப்பாக அளித்திருக்கார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய மனம் கிடைத்த உடன்களை நிறைவேற்றி வைத்துக் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னை படைத்த ஆண்டவனே, சற்றேன்னு ஒழுவிடாத சூரிய வம்சத்தில் உதித்து திருச்சங்க ராஜாவிற்கும் அவருடைய மனைவி சத்தியவதி அம்மையாருக்கு நான் மகற்பாங்க நான் கொடுத்து நீதி நெறி தவறாது, நேர்மை குன்றாது, மக்கள் தலைமை மன்னன் போற்றி நீதியோடு நேர்மையோடு அசாட்சி செய்தேன். எந்த அமர்த்தமன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்ற மறுபடி கொண்ட காரணத்தினால் நாடு நகர் சீம தூய்மை அத்தனையும் மறந்து விட்டு என் மனமே இந்த காட்டுமாநிலத்திலே காய்கறிகளை ஒரு விலை விட்டு ஆர்மற்ற அனாதையாக ஒன்றியாக நின்று நான் கத்துகிறேன், கதறுகிறேன். என்னை படைத்த ஆண்டவனே, என்னுடைய ஆத்திர மகன், என் அருமை மகன், உத்தரமை செய்யப்பட்ட ஒரே மகன், எனக்கு பின்னால் அயோத்தி நாட்டை ஆழ்வான். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையை நன்றாக பார்த்துக் கொள்ள என்றெல்லாம் பெற்றிருந்தேன். அப்படிப்பட்ட என்னுடைய ஆத்திர மகன் என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, உன்னை காண்பதுவோ என் மகனே, உன்னை எப்பொழுது பார்க்க மகனே அவதாதா என்று வாய்க்குள்ள நான் எப்பொழுது அழைக்கப் போகிறேன். என் ஆசை மகனே, என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, அந்த இறக்கத்தில் வாழுகிறேன் என் மகனே, என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, உன்னை காண்பதுவோ என் மகனே, அந்த என்று உன்னை பார்த்த முகமைய மகனே, நான் என்று உன்னை பார்த்த முகமைய மகனே, இனி என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, அந்த பிள்ளையை வாடி கண்ணடி என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, குடும்பத்தோடு குழந்தையையும் மறந்து போனதே, நகரிழந்து நலிந்து போனதே, நாடுமலை நினைந்து உடல் தெரிந்து போனதே, நாடுமலை நினைந்து உடல் தெரிந்து போனதே, என்று உன்னை காண்பதுவோ என் மகனே, எப்பொழுது மகனே தேவதாதா என்று வாய்க்குள்ள நினைக்கப் போகிறேன். எப்படியோ ஒரு வழியாக இந்த காட்சி மதிக்கு வருகை தந்து என் மனைவி என்று விட்டு மகாமுனிவருக்கு சேரப்பட்டு கடனை கொடுத்து கடன் என்ற கொடுமையிலிருந்து நான் விடுதலையாக்கி விட்டேன். என்னை படைத்த கடன் கொடுமை இன்றோடு தீர்ந்து விட்டது. ஆண்டவனே, அபர்த்தமல்ல வார்த்தையை சொல்லக்கூடாது என்ற உறுதி கொண்டதன் காரணத்தினால் இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலையில் வந்து கொண்டிருக்கு. இன்னும் எந்த நன்மை கேட்டாலும் சரி, என் சத்தை திருந்து எல்லாரும் கூட நான் மாற மாட்டேன். உண்மை உண்மை உண்மை. எப்படியோ ஒரு வழியாக மகாமுனிவர் கருணை தீர்த்து விட்டேன். கடன் கொடுமை இதோடு தீர்ந்து விட்டதுன்னு சொன்னேன். உண்மைதான் தான். கடன் கொடுமை தீர்ந்து விட்டதுன்னு சொன்னேனே. ஆமா, என்னை நோக்கி ஞாபகம் இருக்கும். உங்களை என்னால் மறக்க முடியுமா சாமி?
சுவாமி நான் சில நாளைக்கு விஸ்வாமித்திர கடன் வாங்க யாகத்திற்கு திரவியம் கொடுத்தேன், அதை கேட்டீர்கள். காட்டுமானார் வாருங்கள் தருவேன் சொன்னேன். காட்டுமானாரம் சென்றேன், என் மனைவி தெரிவித்தேன், தங்களுக்கு இதனுடைய கடன் கொடுத்து விட்டேன். அதெல்லாம் நல்லா மனைவி மைந்தனை விற்று முனிவருக்கு சேர்ந்த கடனை கொடுத்துட்டார். சரிவனதைக்காரில் இருந்து நான் காசிமா நகரம் வர வேண்டுமானால் இந்த கல்லிலும் முள்ளிலும் காற்றிலும் மேட்டிலும் மழை என்று போறாமல் வெயில் என்று போறாமல் உன்னோடு நான் வர வேண்டுமானால் 10,000 பசுமன் தரகு சம்பளம் கட்டுவாங்க. பாடம் எடுக்கிறாரா சாமி? என் மனம் இந்த பிறந்த ஒரு துயரத்தால் தங்களுக்கு திரவியம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து இருந்து விட்டேன் சுவாமி. ஆண்டவனே, யா விட்டு கொண்டே சொன்னது உண்மை. தற்போதைய நெச்சல் மிகுதி என்பது கிடையாது. எங்கேயோ போவேன் மிகுதி நெச்சல் கிடையாது இல்லையா? இருந்திருந்தால் உங்களை தோழி நான் காக்க வைத்திருப்பேன். எப்பொழுதே கொடுத்து என்ன திரவியத்தை கொடுத்து முடிவெடுத்து அப்படியே அடிக்க வேண்டும் என்றால் இந்த கையெல்லாம் வாங்க வேண்டும். இந்த கையெல்லாம் சொல்லி இருக்கிறேன் முடிவு எடுத்து இல்ல சாமி, உன் கடனை கொடுத்து எங்க அங்க அனுப்பியிருப்பாரு. முனிவரிடம் சுவாமி இப்ப கடன் கொடுக்க ஒண்ணும் இல்ல. இருந்தால் இதுவரை நான் அவங்களை காக்க வைத்திருப்பேன். ஆனா உன்னிடத்தில் திரவியம் வாங்காமல் இந்த பிராமணன் நகர மாட்டோம் தெரியுமோ? அப்படியா? என்னிடத்துல மிகுதி என்பது கிடையாது. கீழே வந்தோம் உலகத்துல சொல்லுவா, கையிலே வெண்ணையை வைத்துக் கொண்டு வீடு வீடா நெய் கொடுங்கோன்னு போவாலாம். ஒரு அடுப்பை பத்தடிச்சு அந்த வானல்ல வச்சு அந்த நெய்யை அதுல தூக்கி போட்டா நெய்யாக. அதே போல இவாளுக்கு இருக்கு திரவியம், இவாளுக்கு தெரியவில்லை. சுட்டி காட்டுங்க இருந்தால் கொடுத்து விடுகிறேன். சரி, உடனே நான் சரிவனதி யாத்திரையில் சந்தித்தேன் அல்லவா? சந்தித்தேன். மனைவி மைந்தன் யான் மந்திரியை சத்தை கிட்டு தங்களோட சேர்த்து 5 பேர். என்ன விட்டு விடானவன் வந்தேன். சரி, மந்திரியை விட்டு கூட அவர் வயிற்றுக்கு வந்துக்காரன். சரி, கடனுக்கு பாத்தியப்பட்டவர்கள் என்னுடைய குடும்பத்தார் 3 பேர். அங்க சரிவனதி காசிமா நகரம் சென்றது. விஸ்வாமித்திரர் கடனுக்கு என்ன செய்த? மனைவி மைந்தர் விட்டு விட்டேன். மனைவி மைந்தர் விட்டு. ஆமா சார். சரி, 3 2 போனா பாக்கி 1. அதான் நேனு. ஆமா, இந்த உடலை விட்டு எனக்கு சேரவாத தர்மத்தை கொடுங்க. இந்த பாவியின் உடல் இருப்பதை நான் மறந்து விட்டேன் சுவாமி. அப்படியே விலை கொடுத்தால் கூட என்னை யார் சுவாமி விலைக்கு வாங்குவார்கள்? அப்புறம் வேற உங்ககிட்ட வழி என்னடா இருக்கு? அவருக்கு மட்டும் புள்ள பொண்டாட்டி வச்சு கொடுத்தில்ல, இந்த உடலை வித்து எனக்கு கொடு. வருகிறேன். மகாமுனிவர் கடனோடு என் கடன் இருந்து விட்டது என்று நான் தவறாக புரிந்திருந்து விட்டேன். கடன் கொடுமை இன்னும் என்று என்னை விட்டு விலகவில்லை. தரகு கோழிக்காக இந்த பாவியாக நான் இந்த சுவாமி இந்த தெருவாக
யாரும் இல்லை. அந்த அயோத்தியை ஆண்ட சரித்தும் வாழக்கூடிய பிரம்ம தத்திரிய வைசிய சூத்ரா என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார்களை அரசன் நிலை தொடர்ந்து ஆண்டியாக அவர் உன்னை நேரத்திலேயே தீய தொட்டால் துட்டரிக்கின்ற நட்சத்திரங்கள் தரகனுக்கு 10,000 போல தரக சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆதலால் இந்த காட்டுமா நகரத்திலே யாராவது என்னை விலை கேளுங்க ஐயா, இங்க யாராவது என்னை விலை கேளுங்க ஐயா, விலை கேளுங்க. நிறுத்திட்டு கிளம்பலாமா? நீதான் நிறுத்திடுங்க. காசி மாநகரத்திலே சென்று தெரு தெருவா விலை கூறிட்டு போனான். இவன் போய் என்ன விலை கூறான்? நான் அயோத்தியை ஆண்ட மன்னன், 56 தேசத்துக்கு பெரிய தேசத்து மன்னன், என்னை யாராவது விலை கொடுத்து வாங்குங்கோன்னு சொன்னா ஒரு ஹரிச்சந்திரனுக்கு என்னடா வேலை செய்ய தெரியும்? வண்டி ஓட்ட தெரியுமோ, ஏர் ஓட்ட தெரியுமோ, அடுத்தவங்கள 2 வேலை சேர்த்து ஓட்ட தெரியுமோ, அடுத்தவங்களில வைக்க பிடிக்க தெரியுமோ? ஏன் சாமி வாங்குவதற்கு இன்னார் நான் விவரம் சொல்ல வேண்டாமா? நான் சொல்றத கேளு. உன்னையே பேசினா இந்த கோலம் தான். என்ன பாரு, திருட போவேன், குச்சிக்காடு பண்ணுவேன், அண்டவங்கள 2 வேலை சேர்த்து ஓட்டுவேன். அதனாலதான் நான் இப்படி மண்ணெண்ணெய் போடுறதுன்னா 100 மில்லி தான் இருக்கும். மிச்சம்லாம் அதுவெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. இல்ல அப்படிலாம் இருந்தாதான் உலகத்துல பிழைக்கலாம். உன்னாட்ட சத்தியம் சத்தியம் நேர்மைன்னா இந்த கோலம் தான். இன்னும் நான் எந்த நிலைமைக்கு சென்றாலும் சரி, என் சத்தியத்திலிருந்து என்னால கூட நான் விலக மாட்டேன் சாமி. நீங்க செய்வதெல்லாம் தவறான வழிகள் இல்லையா? நேர்மைக்கு வழி இருந்தா சொல்லுங்க. அடே களவும் கற்று மரம்னா உலகம் சொல்லும். களவும் கற்று மரம்டா. யார் சொன்னது? உலகம் சொல்லுதுடா. உலகம் சொல்லுதுன்னு நீங்க நம்பலாமா? அந்த பழமொழியின் விளக்கம் அது அல்ல. என்ன? களவையை சுத்தமாக கற்றுக்கொள்ளாது என்பதற்காகத்தான் அதை சொன்னார்கள். களவும் அகற்று மர, சுத்தமாக கத்துக்காத களவு வேண்டாம். அந்த காலப்போக்கில் வந்தது களவும் கற்று மரன்னு வந்தது. களவும் அகற்று மர, சுத்தமாக கத்துக்காத திருட்டு பழக்கமே வேண்டாம் என்பதற்காக தான் சொன்னார்கள். களவும் அகற்று மர, அது காலப்போக்கில் வந்தது களவும் கற்று மரன்னு வந்தது. ஆமா, உன் பேச்ச கட்டா மேல கூலி வேலைக்கு போக சொல்ல முடியாது. வேர்க்குமா என்ன? ஏன் உழைத்து வாழ்வதில் பழம் வெட்டமில்லையே? வேர்வை இருக்கும்டா. வேர்க்கும், உடம்புல வலி இருக்கும். இது என்ன சத்தராய் போனா அந்த போன நேரம் உள்ளார ஓடி 2 கட்டு வைக்க முடியும். அவரான வழிகள் சாமி, அவரான வழிகள். நேர்மைக்கு வழி இருந்தா சொல்லுங்கள். நேர்மைக்கு அடுத்த வழியை பாரு. இந்த மாமா வேற வழி என்ன இருக்கு? தெரிஞ்சவங்க சென்று ஒரு 3 நாளா நான் வேலை கூறிட்டு தான் வரணும். கூறு. யாரும் விலை கேட்கவில்லையே சாமி. அடுத்த வழியை பாரு. ஆகட்டும் ஐயா, என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இவனருக்கு தேரவனை தரகத்தை முழத்தை கொடுத்து விட்டீர்கள். உங்கள் வீட்டிற்கு பூட்டாங்க வேறு வேலைகள் ஒன்றும் ஏன் தெரிஞ்சா உன் பட்டையை கிளம்பி கிளம்பி என்ன அந்த குடி குடிக்கிறான்? தெருவா சென்று விலை குறிண்டு மாடான்னு சொன்னா இவன் என்ன சொல்லி விலை குறிண்டோ தெரியும்? பச்சை பிள்ளைக்குள்ள புத்து எனக்குண்டு. பச்சை என்ன செய்யும்? 2-3 பிள்ளைங்க ஒன்னா கூடிக்கிட்டு அப்படியே மண்ணை கும்பிட்டு வச்சு அதுல சொல்றன்னு ஒண்ணுக்கு அடிச்சுட்டு கையால பசஞ்சுட்டு இதாலே அது தலையில வச்சு அது தள்ளி இதே தலையில வச்சு 2 அள்ளி தலையில வச்சிடும். இல்லை சாமி, ஒரு பெரியவர்கள் ஒரு சிறு குழந்தை அழைத்து ஒரு வேலையை சொன்னார். அந்த பெரியவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தைகள் எப்படி நடக்கிறதோ அதை போல் தங்களுடைய ஆணையை ஏற்று நடப்பேன் என்று சொன்னேன். தவிர விளையாடுகின்ற ஆசை எனக்கு சாமி. அப்படியா? ஆமா சாமி. சரி, வீட்டுக்கு பூட்டாக காத்திருப்பேன்னு சொன்னேலே. இந்த வீடு இருக்கு, பல லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறான். பல லட்சம் ரூபாய் போட்டு அருகால ஜன்னல் கதவு கம்பின்னு எத்தனையும் செய்யறான்.
இவ்வளவு செஞ்சவனுக்கு 500 ரூபாய்க்கு ஒரு பூட்டு வாங்கி பூட்ட தெரியாதா? உங்க வீட்டுக்கு பூட்டாக காத்திருப்பேன், என்னை யாராவது விலை கொடுத்து வாங்கன்னா பெரிய திட்டுகள் பூட்டா எதை சொன்னாலும் தவறாகவே புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு வீட்டிற்கு பூட்டு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல் தங்களுடைய நம்பிக்கைக்கு நாணயமாக நான் நடந்து கொள்வேன் என்று சொன்னேனே தவிர அந்த ஆசை இல்லை. உண்மையை சொல்லி விலைக்கு வருகிறேன். சரி, வேலைகள் ஒன்றும் எனக்கு செய்ய தெரியாது. ஆமா ஆமா, நீ என்ன வீட்டுக்கு வந்த மருமவனா? மருமவனுக்கே என்ன கதி தெரியுமோ? 3 நாளைக்கு வடை பாயசம் தலையெல்லாம் வரும். 4ஆம் நாள் ஆச்சுன்னா மாமியா கூப்பிட்டு, என் தம்பி ஆடு மாடெல்லாம் அங்கே கட்டி கிடக்கு, அப்பாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளப்பினதுக்கு அந்த 3 நாளைக்கு தான் மரியாதை. அப்புறம் அவன் போய் தான் ஆகணும். அதே போல வேலைகள் ஒன்றும் செய்ய தெரியாது, எனக்கு கொட்டுக்கோன்னா ஏன் சாமி தவறாக புரிகிறீர்கள்? இந்த வேலையை செய்ய வேண்டும், அந்த வேலையை செய்ய வேண்டும் என்னிடத்திலே சொல்லுவார்கள். ஐயா இதுவெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் விலை கூறும்போதே சொன்னாயா என்று என் மீது கோபிப்பார்கள் இல்லையா? ஆமா, உண்மையை சொல்லி விலை கூறுகிறேன். ஐயோ, உண்மை உண்மை உண்மை, சத்தியம். ஐயோ, நான் இப்ப போய் மாட்டிக்கிட்டேன். 48 நாளா என் ஆத்துக்காரிய பிரிஞ்சுண்டு, பிள்ளைகளை பிரிஞ்சுண்டு, உன்னோட நான் அடைஞ்சிட்டு இருக்கேளே. எதுக்கு? இந்த தரவு சம்பளத்துக்கு தாண்டா. நான் இல்லை என்று சொல்லவில்லை, யாரும் விலை கேட்கவில்லை. சரி, அடுத்த விஜய் பாரு. இன்னமும் சரி சுவாமி, நான் விலை கூறுவேன். ஐயா, என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இன்னவருக்கு சேர வேண்டிய 10,000 தரகு சம்பளத்தை நீங்க யாராவது கொடுத்து விட்டீர்கள் இங்க அதிகமான தரம் அழைத்த என்ன இப்படி ராமம் போட்டு போடுறதுன்னு நினைச்சிருக்கேன். அந்த ராமம் போட வேண்டும் சொன்னாலும் கூட நாம கட்டி வாழ்ந்தது கூட என்னட்ட காய்ச்சல் சுவாமி. அது கூட இல்லையா? கடவுளே, மக்களா நீங்களே பாருங்க. 56 தேசத்தை ஆண்ட மன்னன் அயோத்தியிலே, அங்கே நாட்டு மக்களை பிரிந்து காசிமா நகரம் வந்து கட்டிய மனைவியை பிரிந்து பெற்ற பிள்ளைய 5 வயது அறியாத குழந்தை. நம்மளாம் அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு பார்க்காத, ஒரு பச்சை தண்ணி குடிப்போமா, ஒரு பிரிவாரை சேர்ப்போமா, இல்லை ஒரு கவட்டதான் சேர்ப்போமா? அதே இல்லை, ஓசா வாங்கி கொடுத்தா எத்தனை கவட்ட வேணாலும் தேங்குவேன். அந்த பிள்ளைங்க நினப்பாவே நடந்துக்கா. நீ இவங்க எல்லாத்தையும் மறந்துண்டு காசிமா நகரத்திலே ஒரு வீதி தாசி தெருவுன்னு இருக்கு. அங்க போய் எனக்கு தாசி வேணும், எனக்கு தாசி வேணும், எனக்கு தாசி வேணும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவச்சாரமானது சுவாமி. தாஜுகளாக இருந்தாலும் சரி, அன்னவருக்கு அடிமைப்படுவேன் என்று சொன்னேனே தவிர இக்கேடு கட்டி இறக்க வழியேற்று ஒரு சோத்திற்கு கூட வழி இல்லாமல் தங்களிடத்திலே கொடுமைக்காளாக நிற்கின்ற எனக்கு தாசி வாழ்கிறதா? தாசி ஆசை எனக்கில்லை. நான் மது மாது இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நானும் அப்படிதான். எப்ப தூங்கி போனவா? உன்னையே நான் கொடுமை செய்யறேன், நீனும் தெரிஞ்சுவா சுத்தி வர. ஆமா, யாரும் எனக்கு கேட்கல. நீங்க சென்று வாருங்க. என்ன டான்ஸ் ஆடுறப்ப என்ன சும்மா போனார வந்த வழி பாருங்க. சந்திரா, அப்புறம் ஏன் நீ பேசுற? நீ நாடா தனியா பார்க்கணும். ஏதாவது இங்க வந்து ஆகிற ஊங்குறேன்னா சரியப்பா, நீனும் அடிமைப்பட வேணாம். சரி, நானும் தெய்வ லோகம் போகணும். சென்று வாங்க. அன்னைக்கு தரன்னு சொன்னேன். இன்னைக்கு உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. இல்லேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் போயிட்டே இருக்கேன்டா.
இவ்வளவு காலம் கூட இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டுமா? வேற வழி என்ன? இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று மனதால் நான் நினைத்திருந்தேன். ஆனால் இருந்தாலும் என் நாடு நகரங்கள் இழக்க தேவையில்லை. 2 கண்களை போர் பாவித்து என்னுடைய மணிமந்திரை இந்த காதுமான இடத்தில் வைக்க தேவையில்லை. உங்களிடத்தில் இவ்வளவு கொடுமைப்படவும் தேவையில்லை சுவாமி. இதற்கு முன்பு என்னை நீங்கள் பார்த்திருக்கீர்களா? இல்லப்பா, நான் பார்க்கல. எப்படி வாழ்ந்தேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. சில நாளைக்கு முன்பு 7 அடுக்கு மாளிகையில் 7 அடுக்கு மாளிகையில் 7 கொஞ்சம் பஞ்சனையில் பூவனாய் வாழ்ந்திருந்த ஒரு பொய் சொல்ல மறுத்ததானே பொன்னான வாழ்விழந்தேன். என்னையே நான் இழந்தேன். என்னையே இழந்தேன். பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. நான் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. பாவம் ஒரு தினத்தினேன் ஐயா. வரும் மாற்றிடும் கொடுமையா வழிதாக்க முடியாமல் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. பாவம் ஒரு தினம் முடித்தேன் ஐயா. கொடியேந்தி கோலேந்தி முடி கூட வாங்கினான். இங்கே நான் யோகம் நடந்தேன் ஐயா. அடோடி இங்கே கதியின்றி நிலையின்றி கட்சிக்கு வழியின்றி விதிபடி வந்தேன் ஐயா. நான் கதியின்றி நிலையின்றி கட்சிக்கு வழியின்றி விதிபடி வந்தேன் ஐயா. வாய்மை எதிரே விதவரேன் ஐயா. ஆனால் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. பாவம் பொருந்திட கொடுத்தேன் ஐயா. ஆண்டவனே, இவ்வளவெல்லாம் கொடுமை செய்தார். நான் அந்த அவர்த்தோண்ட வார்த்தையை சொல்லிவிடும் எதிர்பார்க்கிறீர்கள். அதுதான் இல்லை. இன்னும் எவ்வளவு கொடுமை செய்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதற்காக பயந்து கொண்டு அவர்த்தோண்ட வார்த்தையை சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறேன் சுவாமி. மன்னித்து விடுங்க. தங்களுக்கு தரகத்தமிழ் கொடுக்கிறேன் சொன்னது உண்மை இல்லை என்று நான் மாற்றுவதையே. ஆனால் தங்களுக்கு சேரவுடைய தரகச்சம்பளத்திற்காக இந்த அடித்தந்தனை மன்னித்து விடுங்கள் சுவாமி. இந்த பாவியை மன்னிப்பு. டேய் சந்திரா, உன்னிடத்திலிருந்து திரவியம் வாங்காமல் இந்த பிராமணன் நகர மாட்டான். இப்போது வரவழைக்கிறேன் பார். என்னப்பா, கடன் கொடுக்கிற எண்ணம் உண்டா இல்லையா? இருப்பதால் தானே இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் எம்மதமும் சம்மதமா? நீங்க சொல்றது எனக்கு விளங்கவில்லை சுவாமி. எந்த ஜாதியாக இருந்தாலும் அடிமைப்படுவதற்கு சம்மதம். உண்மைதான் சுவாமி. உங்களிடத்திலிருந்து இவ்வளவு கொடுமைப்படுவதை விட யாரிடத்தில் அடிமைப்பட்டு என் காலத்தை கழித்திருக்கிறேன் எம்மதமாக இருந்தால் வழி இருக்கு சம்மதம் சுவாமி. அப்படின்னா இந்த உலகத்திலே உன்னை விலை கொடுத்து வாங்க வேண்டுமானால் என்னை போல பிராமணால் வாங்கணும். அதை இல்லைன்னா பஞ்சமர் வாங்கணும். அப்படியா? ஏன்னா இவாட்டெல்லாம் பணம் கொட்டி கிடக்குதோ. சரி, நாங்கெல்லாம் செலவு பண்ண மாட்டோம். இன்னைக்கு இவ்வளவுதான் கணக்கு போட்டு செலவு பண்ணிட்டு மீதி அப்படியே பத்திரம் போட்டு வச்சுருவோம். அதனால ஊருக்கு வடக்கு ஈசான மூலையில பஞ்சமர்தர் இருக்கின்றது. அங்கே சென்று இந்த உடலை விலைக்கு விடுறோம். அங்க சென்று நான் விலைப்பட வேண்டுமா? ஆமா, இது தங்களுக்கே நியாயமா சுவாமி? ஏப்பா, காசு நாயகத்தை காசுல கொலைக்குதா? இல்லை, உங்கள் விருப்பம் அதுவானால் அப்படியே வருகிறேன். ஐயா, ஒவ்வொரு மீதாக கொண்டே யார் என்னை விலகேற்கவில்லை. கடைசி இறுதியாக பஞ்சபட்சங்களை விளம்பர போகிறேன். இங்கு யாராவது என்னை விலகேற்க வேண்டும். நத்தத்தரையில் கொடுமையிலிருந்து அது விடுதலையாக வேண்டும். ஆகவே பஞ்சமரானும் பணம் படைத்த கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா.
ஏழுமையா ஏழுமையா அந்த கவசிகள் எவனானே அந்த கவசிகன் எவனானே நம் காரியம் முடிய வேண்டி காரியம் முடிய வேண்டி தமது முடிய வேக்கியம் சாலையமையாரமாக்கி காலையை மயானமாக்கி இந்த சிவபுரி தாசிதம் புலையில் வழக்கம் கொண்டு இந்த சிவபுரி தாசிதனில் சிறப்புறம் வருகின்றேன் சிறப்புடன் வருகின்றேன் ஒரு வெண்ணாட்டு ஓடி தமக்கடிக்கும் தோட்டிலானையா ஐயா தோட்டிலானையா ஐயா தோட்டிலானையா எல்லாருக்கும் கும்பிடு வருதுங்க. எங்க வண்டி இல்லையா? நம்ம கொஞ்சம் வழியை வேலைக்கு கூட சொல்லு. யா நான் சொன்ன மாதிரி பத்தியா நான் போர் காலத்துல நடக்கிற மாதிரி நடக்குதியா? எப்படி எப்படி மாடி கூத்தாட வேண்டியதான். அதாக்க காத்து வாங்கிட்டு இருக்காப்பா. எதமான காத்து. இந்த மாதிரி ஒரு காத்தோட்டம் எங்கேயும் கிடைக்காதப்பா. அதமான தூக்கம். நான் யாரு தெரியுமா? யாரு யாரு சித்தியருக்கு போன செல்வராசு. எப்படா கண்டுபிடிச்ச? ஆமா இந்த வேகத்தவன் யாரு? யாரு? எமன்டா. எமன்டா. இல்லடா எமன்டாங்கடா எமன்டாங்கடா. யாரு அது? என் பேரை சொன்னாலே அழுத புள்ள வாய மூடும். யா அதான் என் குழப்பு. ஏமா ஏவ தெரிஞ்சு போச்சு. ஐயா இருக்க இடத்த விட்டு இல்லாத இடம் போனா இப்படிதான் மரியாதை கிடைக்கும். ஆமா ஏமான்னு சொல்றேன். ஏமாங்கிறான். அதானே ஏமா தர்ம ராஜா என்பது நான் தான். ஆஹா இப்ப 3 இல்ல நான் வந்திருக்கேன். நீ எந்த மூணை கேட்கிற? ஆஹா எருமகாலம் தான் வரணும். ஆமா இவனோட சாதனை நினைக்கிறேன். நான் வரும்போது எருமகாலம் தான் வந்துட்டு இருந்தேன். சரி அந்த குட்டை ஓரமா சரி ஒரு எருமை கிளறி வந்துட்டு இருந்தது. ஆஹா அத பார்த்தவனே எருமகாலம் என்ன கிளை தள்ளிட்டு அது கிளம்பிடுது. குடிக்கிட்டு கிளம்பிடுது. சரி நம்ம ஊர் வேலையில போறோம். சரி நம்ம வேலையை பார்த்து வரட்டும். ஓஹோ அது ஜோலி முடிச்சு ஒரு சொல்லி அனுப்பிருக்கேன். பார்த்த கேரு கருணாகரம் போவோம். அருணாகரம் 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 கருணாகரம் எடுத்துட்டானா? கருணாகரம் போவோம். அருணாகரம் இல்லையா? அப்படியா? அவங்கிட்ட அவுத்து கொடுத்து வந்திருக்காரு. சரி சூழாயத்தை வந்து ஆதிகுடிகாடு வேலாயுதம் கேட்டாரு. இல்ல பண்ணி புத்தறதுக்கு கிடைக்காக எல்லாம் போகும்போது நான் சரி பண்ணி விடுவேன். அவன் ஜமத்தை கேட்கலாம். எதுக்காக இந்த வேஸ்தை வந்து தெரியுமா? எதுக்கு? சம்பளம் வேண்டாமா? அப்ப நீ வேலை செஞ்சுட்டு கூலி வர்றதுக்கு. ஆமா எதுக்காக இந்த வேஷம்னா என் புத்திக்கு நான் வரல. கேப்பா பேச்சு கேட்டுட்டு இன்னைக்கு இந்த நிலவரத்தில் வந்து நிற்கிறேன். என்ன காரணம் தெரியாது? என்ன காரணம்? விஸ்வாமித்திரனுக்கும் வரிசனுக்கும் ஏற்பட்ட ஒரு சபதம். சரி தேவேந்திரன் சபையில் சரி அனைத்தவர் பொய்யலாம் மெய்யலாம் என்று இருவருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரன் தெரிவித்தார், தேவேந்திரா
ஆனால் இடத்துல நான் பொய் வாங்கி வருகிறேன். பொய் வாங்கி வரும் வரை இதோ இருக்கிறானே கிழட்டு பாய வரிசன், அவனை பாதாள சிறையில் அடைத்து வைக்க வேண்டும். சரி. எந்த நேரத்தை எந்த தேவனை அழைக்கின்றனோ அவனை எல்லாமே எனக்கு உறுதுணையாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டான். கவன சூதமா சென்று சரி நாடகத்தை எல்லாம் கைப்பற்றிக் கொண்டு 48 கோடி தினத்தை கடனாக்கி இந்த காசியம நேரத்திலே மனைவியும் மைந்தனும் விற்று கடனை அடைத்து விட்டான். சரி. அதை வாங்க சென்றாரே நட்சத்திரகர், அவருக்கு தரகு சொன்னதற்கு கெதி இல்லாமல் வழி இல்லாமல் வகை இல்லாமல் தன்னுடைய சரீரம் என்ன பாராமலே இந்த காசமத்துள்ள வீதி வீதியாக சென்று விலைக்குறி வருகிறான் என்ற உடனே சரி இடத்திலே வந்தார். எவதரமா இப்போது காசமான செல்ல வேண்டும். காசி ஈசானிய உலகில் உள்ளவட்டாமல் உள்ளவட்டான் அணிக்க தொட்டி வீரவாகன் ஒருவர் இருக்கிறார். அவரை வாயில மறைச்சு வச்சுட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் யாரு என்னுடைய மனைவி நீங்கள் இருவருமே போய் எப்படியாவது அவனை அடிமையாக்கி அவன்கிட்ட ஒரு பொய்யை வாங்கிட்டு வரணும். சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிருக்க. அதனால நான் மட்டும் இல்லைங்க, என் வீடு வந்திருக்கு. எங்க டயர் போட்டா சக்கரை போட்டா யார் இதெல்லாம் தேராது. அது சரி. என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி. ஆடாடாடா என்ன கூட்டுற சொசைட்டியா இது? என் பொண்டாட்டியா என்னுடைய மனைவி. உன் மனைவியா? அவ யாரு? யாரு? சாமலா தேவி. நாங்கள் இருவருமே இப்ப இங்க உரு மாறி வந்திருக்கிறோம். உரு மாறி? அதனால இப்ப யாரு? 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 ஏமாண்டா தொட்டிலான யாமையான காவலனான ஐயா. ஏண்டா வழிக்கு அங்க நவுத்துற? இதுக்குதான் கம்மியா சாப்பிடறான்னு சொன்னேன். கேட்டியா? மைக் செட்டுக்காரருக்கு சரியா இங்க வைக்க தெரியல, கட்டி வைக்கல. ஆமா நான் பிடிக்கலன்னா நேரம் கீழே வந்துருக்கும். I am study. சரி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இப்ப குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டேன்னா ஏன் ஐயோ 11 வருஷமா நிறுத்தி வச்சிருந்தா என் சாமி. என்னது இதை நிறுத்திதான் திரும்பி ஆரம்பிச்சு விட்டுட்டீங்களா என் சாமி. நான் குடிச்சிட்டேன்னா என் மனசல்ல குடிச்சிட்டேன். ஏன் மனசல்ல? ஏன் மனசல்ல? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்கள் சொல்வார்கள். ஆனா எனக்கு அமைஞ்சா பாரு, என் கழுத்து அறுக்கிறாரா. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா சரி மாடும் மனைவி அமைஞ்சு போச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா அது ரெண்டுமே அமையலன்னா அவன் எம்மாந்தான் வச்சிருந்தாலும் சீக்கிரமா சீர் குழஞ்சி போக வேண்டியதான். ஆமா மாடு கவுடு வச்சு படுத்தா எழுந்திரிக்குமா? படுக்காது. எந்த மாடா எழுந்திரிக்கும்? எழுந்திரிக்காது. வைக்கல போட்டு கொண்டுனாலும் எழுந்திரிக்காது. அதான் போன பொம்நாட்டி வீட்டுல வந்த பொம்நாட்டி கவுடு வச்சுட்டான்னா அந்த குடும்பம் இருக்கு, அவ்வளவுதான். இது ரெண்டுமே எனக்கு அமையல. அதனாலதான் பூசிட்டேன். ஆனா குடி குடிய கெடுக்கணும்னு சொல்றாங்க. சத்தியமா யாரும் அது மாதிரி நினைக்காதீங்க. குடி குடும்பத்தை கெடுத்ததே கிடையாது. குடி குடியதான் கெடுக்கும். எப்படின்னு கேளு. எப்படி? முதல்ல ஒரு குடிக்கிற ஒரு போடுறோம் இல்ல ஒரு கட்டிங்க, சரி அதான் குடி. சரி அதோட மரியாதை வீட்டு வந்துட்டா வீட்லயும் மரியாதை கிடைக்கும். ஆமா அப்புறம் எவனா குறுக்க வர ஒரு கட்டிங் வாங்கி தரேன்னு வச்சுக்க, சரி அதை சாப்பிட்டுட்டான். அப்புறம் தான் ஊர்ல ஒன்ன கிடக்கணும் ஓடிட்டு போவாங்க. இப்ப அங்க நடந்த மாதிரி முதல்ல குடிச்சது குடி. அந்த குடிய திரும்ப குடிக்கிற பத்தியா இந்த குடி போய் அந்த குடியை கெடுத்துடுது. அதுக்கு மாதிரிதான் ஒன்ன கிடக்கணும் உணர்ந்து உதவாங்க. சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கிறதுக்கு காரணம் தான் என் அப்பன் தாங்க. என் அப்பா கடை கம்மியாச்சு இல்ல, எங்க அப்பா கேக்குறாங்க. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற கதையா. அப்பா மகனே நீங்க வயசு வந்துட்ட
என்னதே வயசுக்கு வந்துட்டியா? நீ போய் பணம் தர வாங்கி. நீ எப்படி வயசுக்கு வந்த? ஒரு வயசு பையன் ஆயிட்ட. ஓஹோ. கால நேரம் கட்டு போய் கிடக்கு. உன் அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அங்க பேசுறான், இங்க பேசுறான் தொடர்ந்து காலா கத்த உனக்கு ஒரு கட்டை கட்டி போட்டாங்க. 2 கோடாலையை கொடுத்தா புடம்பு கிடக்கலாம்ல? ஏன்டா அதெல்லாம் கண்ணா நமக்கு கட்டையாது. ஐயா கல்யாணம் கல்யாணம் சொல்றாங்க. ஓ கல்யாணம். கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான்டா. அப்பா எனக்கு கல்யாணம் வேணாண்டான்னு விழுந்து கும்பிட்டாரு. சரி. உடனே தூக்கிட்டு அம்மா வந்து அப்பா சொல்றாங்க கம்யூனிட்டி பண்ண கம்யூனிட்டி என்ன என்ன என்ன. ஓஹோ. என் கையில தானே பேச்சு வரும். அப்பா வச்சுக்காதீங்க. ஏட்டாங்க கம்யூனிட்டி பண்ண கம்யூனிட்டி உனக்கு கொண்டாட்டி வேணுமா வேணாமா எனக்கு தெரியாது. காலம் ஆட்டம் ஆனா வீட்டுக்குள்ள ஒரு மரும வரணும். அவன் கையால விளக்கேற்றி வச்சா குடும்பம் மங்களகரமா இருக்கும். ஒரு கஞ்சி கிஞ்ச காய்ச்சி ஊத்தா சுகமா குடிச்சா சொர்க்கத்துக்கு போய் சாப்பிட்டாங்க. சரி. அப்பா அம்மா அப்பா நீ சொன்னதெல்லாம் அந்த காலத்துல நடந்துடும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. அப்ப வந்த மருமகள் எல்லாம் நீராமன்னு கெட்டினா கஞ்சின்னு கெட்டினா கஞ்சி இல்லாட்டி கூட நீராம உப்பு போட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப வர மருமகள் அப்படி கிடையாது. அம்மா கொண்டோண்டு நீரான குடுன்னு கெட்டினா போதும். தீந்து போய் கிடக்கு பத்தியா பழையுது. அத பூரா ஒரு குண்டால ஊத்தி இந்த நெல்லு கடிக்கிற மருந்தை ஊத்தி அதை குட்டுவான். பருத்தி கடிக்கிற மருந்தை கலந்து குட்டுவான். சரி. நீ சீக்கிரமா போய் சொர்க்கத்துக்கு கூடியாரான கல்யாணம் தொந்தரவே இருக்க முடியாது. இல்ல கூடியாரான கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுப்பான். கல்யாணம் பண்ணி வச்சாலே சரி. ஒரு கொண்டாட்டியா 2 கொண்டாட்டியா 3 கொண்டாட்டியா 4 கொண்டாட்டியா 5 கொண்டாட்டியா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நீ பண்ண 5 கொண்டாட்டிய வச்சுட்டு எப்படி சமாளிக்கணும்? என்ன பண்றது? நீ சரியா தான் சொல்றீங்க. 5 உசுரோட இருந்தா நான் உயிரோட நடமாட முடியுமா? பிச்சு கை கால் தஞ்சாலே வச்சுட மாட்டாலும் ஒரு கொண்டாட்டி ஓட்டுருந்தாங்க தான் ஊர் அலையிறீங்க. ஐயா முதத்தோட கல்யாணம் வச்சா செத்துட்டான். 2வது வாட்டி வச்சா இறந்துட்டான். 3வது வாட்டி வச்சா மூச்சல் வந்துட்டான். 4ஆம் வாட்டி கட்டி வச்சா அவன் நாசமா போயிட்டான். 5வது அமைய சொந்த அப்பா மூலம் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாலே கம்யூனிட்டி எல்லாம் ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. பொண்ணு பார்க்க போன கம்யூனிட்டி நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொருத்தம் வைக்க உட்காந்துட்டோம். ஏன்னா இங்க உட்காந்தா பொண்ணு பார்க்க வந்தேன். இல்லை தாய் தண்ணி மேல வருவாங்க. தாயை தண்ணி தர பார்த்தா பொண்ணை போய் வீட்டை பார்க்க மாட்டாங்க. நீ எதை வச்சுனா சொல்றாங்க? தாய போலதாண்டா புள்ள இருக்கும், நூலு போலதாண்டா சேலை வரணும்னா இது 2மே இப்ப பல்லடான்னு. நேரா வாடா பொண்ணை பார்க்கணும்னு நேரா வீட்டுக்கு போன அந்த நேரம் பார்த்து மாமியாக்காரி ஒருத்த தூக்கிட்டு அப்பதான் உள்ள நுழைஞ்சான். வாங்க வாங்க அண்ணே வாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு சொம்புல தண்ணி உடனே கொடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தாய போல புள்ள இருக்கும் நானே. எப்ப பொண்ணை கூப்பிடறாங்க பொண்ணை கூப்பிடறாங்க என் அப்பா கால குச்சி குச்சின்னு சொன்னல இவளுக்கு எப்படியே கால ஒரு பச்சு இவ உள்ள ஓடிட்டான். இவ உள்ள போய் கொஞ்ச நேரம் நின்று அவன் வெளியே எப்பா பொண்ணை கூப்பிட்டுட்ட மாமியாரி கூப்பிடுறாங்க. இவளை கூப்பிடுறான்னு இவ உள்ள ஓடி விட்டு அவ அப்புறம் வெளியே வரான். சரி. இவ்வளவு மாறி மாறி வராலும் 2 பேரும் ஒன்னா பார்க்க முடியல. எப்பா அப்பா பொண்ணு கிட்ட பேசிட்டாரான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் போய் இந்த அடுப்பு கரைக்கு நேரம் ஒரு ஓட்டம் ஒண்ணு இருக்கு. ஆமா ஒரு ஜன்னல் வச்சிருப்பாங்க. ஆமா அது ஜன்னல் இல்ல அப்படியே கையில் நுழைகிற அளவுக்கு ஒரு ஓட்டம். அந்த ஓட்டையில தான் பாத்தியா? அந்த ஓட்டை வழி அப்படி கண்ணை வச்சு பாக்குறேன். என் மாமியாக்காரி அம்மனை குண்டியா உட்காந்துருக்கிறான் அடுப்பு பழசத்துக்குள்ள. சரி. அவ வீட்டுல வந்து ஒரே ஒரு புடவை கட்டுது. இவ கட்டிட்டு வெளியே வந்துட்டு அவ உள்ளே உட்காந்துக்கிறான். அது சரி. அவ கட்டிட்டு வெளியே போகும்போது இவ உள்ள உட்காந்துக்கிறான். சரி நான் வாசல் பண்ணி பார்த்துட்டு 5வது ஆரம்பிச்சேன்னு சொல்லி தாலியை கட்டோட ஓடி எங்க அப்பா வந்து கும்பிட்டேன். அப்ப எங்க அப்பா மாத்துறாங்க ஊட்டி நிறுத்திக்கிட்டு மகனே இன்று முதல் குடியும் ஊத்துற மாட்டாங்க. அப்பனுக்கு பொருளை தப்பாம போகணும். அப்பன் வச்சு தட்டலாமா? அன்னைக்கு ஆரம்பிச்சேன். குடும்பத்தை ஓரம் கட்டி நிறுத்திட்டு குடியை செடியா குடிச்சிட்டேன். நான் குடிக்கிறேன்னு யாரும் தப்பா கூடாது. எல்லாரும் குடிக்கிறாங்க. முதல்ல அவன் குடிக்கலான்னு சொல்லு. ஏய் யாராவது எந்த விதத்துல குடிக்கிறாங்கன்னு அப்புறம் சொல்றேன். குடிக்காதவன் யாரு உலகத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்திலே குடிக்காதவன் யாரு உலகத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்திலே குடிக்காதவன் யாரு உலகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்திலே குடிக்காதவன் யாரு உலகத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்திய பக்கத்திலே குடிக்காதவன் யாரு உலகத்திலே கொண்டு வந்து நிறுத்திய பக்கத்திலே எல்லாரும் குடிக்கிறாங்க மொத்தத்திலே. இப்ப இல்லைன்னு சொல்லுறதான கேட்டிலே இப்ப குடிக்காதவன் யாரு உலகத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்திய பக்கத்திலே குழந்தையாக இருக்கும்போது பால் குடிக்கிறான். ஆகிவிட்டா எல்லாம் குடிக்கிறான். குழந்தையாக இருக்கும்போது பால் குடிக்கிறான். அவன் குமரனாக குடிக்கிறான். குழந்தையாக இருக்கும்போது பால் குடிக்கிறான். குமரனாக ஆகிவிட்டா எல்லாம் குடிக்கிறான். குழந்தையாக இருக்கும்போது பால் குடிக்கிறான். குமரனாக குடிக்கிறான்.
என்னத்தை குடிக்கிறோம்? பாட்டாளி முடிச்சு போனா புழுதனியா குடிக்கிறோம். இப்ப குடிக்காத வந்தாரு. கொஞ்சம் வந்து நிறுத்தையும் பக்கத்திலே. எல்லாரும் குடிக்கிறாங்க அது. ஆமா. நான் குடிக்கிறாங்க என் பொண்டாட்டி. ஆனா குடிக்காரனால என் பொண்டாட்டி எனக்கு மரியாதை கொடுப்பா. ஆஹா. நான் குடிச்சிட்டு வேணா வீட்டுக்கு போவேன். 3 வீட்டுக்கு அங்கிட்ட போகும்போது ஒரு குரல் கொடுப்பேன். அப்படி நினைச்சுக்க. என் பொண்டாட்டி என் குரலை கேட்ட உடனே அப்படியே பயந்து நடுங்கிட்டு வருவா வெளியே. தம்பி எப்படி வருவா தெரியுமா? தம்பி எப்படி வருவா தெரியுமா? எப்படி வருவா? ஒரு கையில பிஞ்சு போன விளக்கமா இருக்கும், ஒரு கையில கந்த மரத்தை வச்சுக்கிட்டு ரெடியா நிப்பா வாசப்பில்ல. ஆனா என் குடிகார கென்னட்டு மரியாதை பொண்டாட்டிக்கு வெஞ்சாமரம் போடா விட மாட்டேன். ஓஹோ. என் பொண்டாட்டி உள்ள நடக்கிறாளே. எங்க உங்க பொண்டாட்டி எங்க பண்ணாலும் கிழிச்ச கூட தாங்க மாட்டாங்க. லட்சுமணம் பரம்பரையில பிறந்தவங்க கோடி கிழிச்சா தாண்டதுல அப்படியே அழிச்சு தான் போறது. ஒண்ணு செய்யுமா? என்னது? உங்க ஊர் எப்படி நீ தான் கல்யாணம் பண்ணல ஆனா விட்டுடு. ஒண்ணு செய்யுமா? என் பொண்டாட்டி இப்படிதான், உங்க பொண்டாட்டி சரி. அதனால பொண்டாட்டி ஒரு 6 மாசம் மாத்திக்குமா? நான் ரெடி. ஆஹா, அந்த ஆளு மாத்திக்கிறாங்கிறதுக்கு வேற கணக்கு. ஏன்னா அந்த ஆளுகிட்ட இருக்கிறது இப்ப பெக்கர் மேடம். என்கிட்ட இருக்கு கொஞ்சம் டைம் மேடம். ஓஹோ. அதனால மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கிற ஜனம்லாம் சிரிக்குது. நான் ரெடிப்பா. என் குடும்பமே சிரிப்பா சிரிச்சு போச்சு. நான் சொன்ன கருத்து வேற. என் மொட்டாட்டே உங்கள்கிட்ட அனுப்பிவிட்டா சில புத்திமலை சொல்லு அனுப்புவேன். பாதுகாப்பா. ஏன்னா உனக்கு முகம் மாதிரி. ஆமா. முகம் மாதிரி இல்ல, மோனேதான். ஆமா. அம்மா குடும்பம்னு சொன்னா ஒரு 1000 இருக்கும். 500 பணம் கொடுத்துட்டு 500 வச்சுட்டு எப்படியா நீ குடும்பம் அப்படின்னு சில புத்தி. அது சரி. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிருக்கீங்க. அப்படியா? சரி. அதனால அவளுக்கு எனக்கு நம்ம லாயக்கூடாது. அவளை கூப்பிடுறேன், அவளுக்கு எனக்கு உடனே அறுத்து விட்டுணும். என்ன குடும்ப கட்டுவாடா? குடும்ப கட்டுவா அறுத்து விட்டுங்கிறிய. ஓஹோ. ஒரு இடத்துல என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளவுதான் நான் எங்க போய் வந்தாலும் சரிதான். எப்படியாவது புருஷங்காரன் வருவான்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க வருவாரு சொல்லிட்டு சரி அவன் திறந்து வச்சுட்டே இருப்பான். நாய் கூட்டி போயிருக்குங்க. திறந்துட்டா கதவை திறந்து போட்டு தூங்கினா 10 மணிக்கு மேல நான் 10 மணி ஆயிடும். திறந்து போட்டு திறந்து விட்டு என்ன நுழையும்? திறந்த உள்ள நாய் தான் நுழையும். எந்த நாயாவது உள்ள போதுன்னு சொல்லி அவன் உள்ள டாப்பை போட்டு உள்ள படுத்துவான். சரி. நான் சும்மா இருப்பேன். அங்கிருந்து நிதானமா வந்தா கதவை தட்டி எந்திரி சோறு பண்ணி சாப்பிட்டு படுத்துவான். ஆமா. போதையில வந்து நான் என்ன செவுரு எங்க இருக்கு, கதவு எங்க தடுமாட்டு போனோம்னு வச்சுக்க. சரி. பக்கத்துல ஒரு குட்டி செவுரு இருக்கு அவங்ககிட்ட. அந்த பெட்ஷீட் கீழே உந்துன்னு வச்சுக்க. வீட்டுல வரைக்கும் அவத்தியே கிடக்கான். ஓஹோ. என் வீட்டு சொல்லி இவங்க அங்கே தான் கிடக்கும். இந்த கருப்பு நாய். அது குட்டி போட்டுருக்க. அதுலயே ஒரு கடையிலே குட்டி ஒன்னடவே இருக்கிறாங்கல்ல. நல்லா குட்டிதான் இருக்காரு. அதுல ஒரு குட்டி ஆச்சும் ஆதிமலை மூலி மாதிரி ஒரு நாள் கதை எவ்வளோ வந்தாரு. ஹலோ. பொண்டாட்டி கூப்பிட போறேன். பொண்டாட்டி எப்படி கூப்பிடலாம்? பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடு. பொண்டாட்டி பேர் சொல்லி என்ன ஆச்சு? தப்பி தவறி யாரும் பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிடாதுங்கோ. என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி? மச்சான் பொண்டாட்டி தானே நினைச்சிட்டு பேர சொல்லி கூப்பிடாங்களாம். ஏன் புள்ளன்னு இல்லையா? நாட்டுல அவன் ஜாபம் போது புழு குதிச்சாங்க. என்ன காரணம்? எல்லாம் பொண்டாட்டி பேர சொன்னவன் தான். பொண்டாட்டி பேர சொன்னா புழு குதி சேர்த்து போட மாட்டான். 1000 வந்து நாங்க அடுக்கடுக்கா வாழ்த்து கிடக்கலாம். அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் ஏன் பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிடுதே இல்ல. செல்லமா கூப்பிடுவேன். எப்படி சொல்றேன்? செல்லமா எப்படி சொல்றேன்? ஏன் இத இது பாசமா போடுது. அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கிற ஒரு துணிச்சல்ல அவன் அன்னைக்கு ஊரை கட்டி போடுவான். கருப்புசாமி உயர் திரு கருப்பன் வெட்டு பூசாரி. வெட்டு பூசாரி முதல்ல நினைவாக அவருடைய தவ புதல்வர்கள் வீரமணி, நாகமணி, கலைமணி. மணியாதே இருக்க மேடையில் வீரமாக நடிக்கக்கூடிய செல்வராஜனை பாராட்டி 100 ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் 100 ரூபாய் இந்த தேவலாம் இந்த நேரத்துக்கு
குறையுதா கேட்டு வாங்கு. அன்பளிப்பு வழங்கிய அருமை ஐயா வெட்டு பூசாரி கருப்பன் அவர்களின் சார்பாக வீரமணி நாகமணி கலைமணி அவர்களுக்கு எங்களுடைய நாடகத்தினுடைய கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி வணக்கம். இதா இது வரைக்கும் உங்கள்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வசூல் பண்ணி தான் போக ஏண்டா சித்திரி உப செல்வராசு கருவாடி விட்ட கம்முனாட்டி இது என்னது? அங்க சத்தியமான கருவாடு வைக்கலீங்க. பின்ன என்ன வித்த? ஐயா நான் செத்த மீன் நாயா வித்தேன். செத்த மீன் தாண்டா கருவாடு. செத்த மீன் பேர் கருவாடு. ஐயோ இவ்வளவு நாளா இது தெரியாம நான் வியாபாரம் பண்ண கம்யூனிட்டி. யார என்ன நானே கேட்டுக்கிறேன். என்ன விவரம் தெரியல. என் பேரை எவ்வளவு கேட்க நல்லா பாரு எப்படி அப்படியே ஏன்டா ஏன்டா கேட்டா மரியாதை அந்த மாதிரி கேட்டுட்டா நான் உயிரோடு இருப்பேன். இது நேரம் அவ உயிர் எடுத்துருப்பேன்ல. அது சரி. அவன் ஏன் கேட்கல. என் வீட்டுல வந்து 2 அண்டா. ஒரு அண்டா தான் அவளுக்கு தெரியாம எடுத்து வீடு வச்சு தண்ணி வச்சுக்கிட்டேன். சரி இப்ப இருக்கிறது ஒரு அண்டா. அது அப்ப உட்காந்து குடுப்பாண்டா. ஓஹோ அதான் நிக்கிறாங்க. எல்லாம் ஊரை கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் ஊரை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப பாரு அடியாய் ஒரு கழுத்துல தாலி கட்டுறது அடியாய். அப்புறம் என்ன இடுப்புல கட்டுவாங்க? கழுத்துல தானே கட்டுவாங்க. கட்டாயா நீ தான் கழுத்துல கட்டுருக்குற. சரி பாக்கி போயெல்லாம் இடுப்புல கட்டுங்க கேட்கறாளா? ஏன் கழுத்துல தாலி கட்டா எங்க தொங்கும்? கழுத்துல தாலி கட்டினா நெஞ்சில தொங்கும். அவ சொன்ன மாதிரி இடுப்புல தாலி கட்டினா மத்திய கவர்மெண்ட்ல தொங்கும். இடுப்புல தாலி கட்டினா சென்ட்ரல் பிளேஸ்ல தொங்கும். ஆஹா இனி இருக்கிற காலத்துல இங்கதான் கட்டணும். யாருகள் இங்க கட்டுறத தாலிய சில பேர் பஸ்ல போகும்போது அர்த்தம் தாலி அர்த்தம் பண்ணுவான். ஆமா இங்க கட்டிவிட்டா ஒருத்தர் ஒண்ணும் முடியாது. திருடும் போவாது. ஒரு வண்டியை அடவு வைக்க முடியாது. அடவு வைக்க முடியாதா? தந்தானே தானா நன்னே தந்தானே தானா நன்னே தந்தானே தானா நன்னே தந்தானே நானே தந்தானே தானா நன்னே தானா தானா கெட்டுக்கால் நடந்து வரும் நடந்து வரும். எட்டுக்கால் நடந்து வரும். 2 கால் இருக்கும். சட்டிகள் நெருப்பு வரும். ஐயாவோ அம்மாவோ அம்மாவோ அதிசல கூடவே வரும். ஐயவே 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 தானே கொட்டுனால கொட்டிய பாரு. கொட்டுனால கொட்டிய பாரு. ஒடிசால கூடாத பாரு. சட்டைகள் நெருப்பு பாரு. ஐயாவோ